காரியத்துக்கு ஜெபிக்க என்னை நானே தாழ்த்தி கொள்ளுகிறேன் என்பதற்கு அடையாளம் அது. சாம்பலை போட்டு அதுல படுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஜெபம். தாவீது சொல்றாரு, என் ரட்டை களைந்து போட்டு, இது உனக்கு வேண்டாம், இப்படிலாம் நீ உன்னை கஷ்டப்படுத்தி கொள்ளாத, அதை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டினார். மகிழ்ச்சி என்கிற ட்ரெஸ்ஸை கொடுக்கிறார். ரெட்டுன்ற டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுக்கிற அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு மகிழ்ச்சி என்ன ஒரு உடைய ஆண்டவர் தராராம். நீ உன்னை அப்படிலாம் கஷ்டப்படுத்தி கொள்ள வேண்டாம், நான் உன்னை பற்றி தெரியும், நான் மன்னிச்சிடுறேன், உன் மீது இரக்கமாக இருக்கிறேன், நீ வேண்டிக் கொள்றதை தர்றேன், நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்றார். நாமளே சில சமயம் வருத்தி கொள்ளும் தெரியுமா? அதாவது தாங்களே வருத்தி கொண்டால் பெரிய தெய்வ பக்தின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அந்த காலத்துல கூட தங்களே சாட்டையால் அடித்து கொள்வாங்களாம். அதாவது தங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறவன சாட்டையால் அடித்து கொள்றது, காலில் செருப்பு இல்லாம நடக்கிறது, தங்களை காயப்படுத்தி கொள்ளுவாரு. அப்படின்னா தேவன் இறங்குவாரு, கடவுள் நம்ம மேல இறங்குவாரு, நம்மை நாமே காயப்படுத்தி பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பை பெறுவாரு. இப்படி செய்கிற மக்கள் உண்டு. அது இயேசு கிறிஸ்துடைய மரணம் வரைக்கும் தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பிறகு ஆண்டு சொல்றாரு, நீ எதுக்கு உன்னை வருத்தி கொள்ளணும்? உனக்காக நான் அடிக்கப்பட்டேன், உனக்காக நான் பாடுபட்டேன், உனக்காக நான் ரத்தம் சிந்திட்டேன், உனக்காக நான் காலில் செருப்பு கூட இல்லாம சிலுவை சுமந்து வாரினால் அடிபட்டு ரத்தம் சிந்தி மறிச்சிட்டேன். இனி உன்னை நீ வருத்தி கொள்ள தேவையில்லை. நீ விசுவாசத்தோடு உன் இருதயத்துல உன்னை தாழ்த்தி ஜெபித்தா போதும், நான் உன்னை மகிழ்ச்சியான உடையினால் உன்னை அலங்கரிப்பேன்னு சொல்றார். அதான் ஆண்டவர். ரெட்டு உனக்கு வேண்டாம் மகளே, மகனே உனக்கு வேண்டாம். உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ளாத, நீ விசுவாசத்தோடு வேண்டி கொண்டா போதும், நான் சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டேன், உன்னை சந்தோஷத்தினால் நிரப்புவேன்னு சொல்றார். இன்னைக்கு சொல்றார், உன்னை சந்தோஷத்தினால் நிரப்புவேன், மகிழ்ச்சியினால் நிரப்புவேன். அதனால இந்த ரெட்டெல்லாம் நீ களைந்து போட்டு விட்டு, கர்த்தரை களைந்து போட்டு விட்டு ஒரு மகிழ்ச்சியை தருகிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லை? அப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை நானே காயப்படுத்தி கொள்ள மாட்டேன், வேதனைப்படுத்தி கொள்ள மாட்டேன், என்னை உம்முடைய பாதத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க எனக்கு மகிழ்ச்சி என்ன உடைய தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.